இது ஒரு அலர்ட் மெசேஜ். உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நேற்று எங்கள் வீட்டில் வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிட்டோம். காலையில் வாங்கினோம், நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். என்னோட குட்டி பாப்பாவுக்கு 2 வயசு தான் ஆகுது. அவளுக்கு மட்டும் நாங்கள் சாயந்தரமாக கொடுத்தோம். ஒரு 6:30 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நைட்டு 9 மணிலேருந்து அவள் வாமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாள். அண்ட் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தா அவளால் அது தாங்கிக்கவே முடியல. நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, நான் வாங்கினது கட் ஃப்ரூட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வாங்கிட்டேன். நான் காலையில் வாங்கிட்டு திரும்பி அதை சாயந்தரம் வரைக்கும் வச்சு என் பொண்ணுக்கு கொடுத்தேன். ஸோ கிளைமேட் ரொம்பவே மோசமாக இருக்குது, சம்மர்ன்றதுனால அது வெளியவே வேறு வச்சிருந்தோமா. ஸோ குழந்தைக்கு அதை சாப்பிட்டதுனால ஒத்துக்கலை. பாவம் குழந்தை ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டா. ஸோ இந்த மாதிரி பழங்களை மட்டும் வாங்கி கட் பண்ணி உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டு கொடுக்க வேண்டாம். அதனால ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆகுது எங்களுக்கு. முக்கியமாக நாங்கள் நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறதுனால டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நைட்டு 10 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு கால் பண்ணேன். 10:45 தான் பேசவே ஆரம்பித்தாங்க. அவ்வளோ நேரம் வெயிட்டிங். நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது 12:30க்கு. 12:30க்கு நாங்கள் போயிருந்தோம். ஆனால் எங்களை பார்த்தது 1:30க்கு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ராமாவில் கொண்டு போயிடும். பட் தேங்க்ஃபுல்லி பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்புறமா செட்டில் ஆகிட்டா. இப்போ தண்ணி நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்துட்டு ஃப்ரூட்ஸை ரொம்ப நேரம் கட் பண்ணி வச்சு சாப்பிட வேண்டாம். சரியா? எல்லோரும் பத்திரமா இருங்க.